இன்றைக்கி லஞ்ச் மெனு நைட்டு ரைஸ் லேட்டாக வச்சேன். ஆனால் திடீர்னு தோசை தான் கேட்டாங்க. சரி இதை நம்ம வந்து பழைய சாதமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். துவையல் அரைச்சிருக்கேன், மாற்றணும். இது வந்து பீன்ஸ் ஆனியன், பீன்ஸும் வெங்காயமும் போட்டு இப்படி வறுப்பேன், நல்லாயிருக்கும். அப்புறம் எனக்கு மோர் மிளகா வறுத்துக்க போகிறேன். ஸோ தயிர் சாதமாக பிசைஞ்சு இதில் மாற்றி வச்சுட்டேன்னா சாப்பிட்டுக்கலாம். பழையது சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பழையது சாப்பிட்டா எனக்கு இருமல் வருது. இதுவும் எப்படி வரும்னு தெரியல. பட் நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி இது மத்தியானத்துக்கு இந்த துவையல், பீன்ஸ் வறுவல், பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றி பிசைஞ்சிட போகிறேன். அதுக்கப்புறம் என்ன மோர் மிளகா, இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு. கெடாது. குக்கர்லேயே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். லேட் நைட் நம்ம ஒரு 9 o'clock மேலே வைக்கிற ரைஸ் குக்கர்லேயே வச்சுருந்தா கெடாது. எனக்கு தண்ணி ஊற்றி வச்சு தான் சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் எனக்கு ஒத்துக்காது. அதனால் அந்த ரைஸை எடுத்து வீணாக போகக்கூடாதுன்னு அது தயிர் சாதமாக மாற்றியாச்சு என் ஹஸ்பண்டுக்கு. ஆனால் நான் தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டேன். எப்படின்னா நைட்லாம் தண்ணி ஊற்றி வைக்கல, காலையில் தயிர் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டுட்டேன். பழைய சாதம் மட்டும். துவையல் இது வந்து பீன்ஸ் காரம் போட்டு இப்படி வறுத்துறது. இது இன்றைக்கி எங்களோட சிம்பிள் லன்ச் மெனு. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றோம். என் ஹஸ்பண்ட் அவங்க எப்போ சாப்பிட்றாங்களோ சாப்பிடட்டும், அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. ஸோ அதை எடுத்து போய் டேபிளில் வச்சுட்டேன்னா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த சாப்பாடெலாம் எடுத்து போய் டேபிளில் வச்சுட்டேன். சும்மா அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இப்போ வெளில போகிற வேலை இருக்குது, அதுக்காக தான். ஏதோ இங்கே எடுத்து வந்து வச்சாச்சு. வெளில போகிற வேலை இருக்குது, இப்படி வச்சுட்டோம்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. வெளியில் போயிருந்தேன். அப்படியே வர வழியில் இந்த மாதிரியெல்லாம் கடை போட்டிருப்பாங்க. அதாவது பருப்பு, மிளகாய், புளி, அப்புறம் சிறுதானியங்கள், அப்புறம் அந்த உளுந்து, அந்த மாதிரி ஐட்டம்ஸு, வெல்லம், இது எல்லாமே போட்டிருப்பாங்க. எனக்கு இங்கே வாங்கிட்டு வரத்துக்கு பிடிக்கும். அதனால் இங்கே வரமிளகாவும் புளியும் எனக்கு கொஞ்சம் தீர்ந்துருந்துச்சு. சரி ஒன்றா அது வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி அண்ட் மஷ்ரூம் 65 செய்ய போகிறேன். பிரியாணி வச்சுட்டேன், பார்க்கலாம். நான் மஷ்ரூம் 65லாம் செஞ்சதே இல்லை. காரணம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சித்து, நான் மஷ்ரூம் 65 மஷ்ரூம் சமையல் எதுவுமே பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சின்ன குழந்தையில் எங்கள் வீட்டில் அப்போல்லாம் கிராமத்தில் விளையிறத கூட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு நான் சென்னையெல்லாம் வந்து நான் பெரிய பொண்ணாகி நான் அதெல்லாம் சமைக்கிறதே இல்லை. என் பையன் இப்போ இதெல்லாம் கேட்குறான். சரி அவனுக்காகவே செய்கிறேன். ஆனால் மஷ்ரூம் 65 வறுக்கிறேன். வாசம் ஆனால் சூப்பராக இருக்கும். உண்மையாக கரண்டியை தான் இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு எங்கே வைக்கிறோமோ அப்படியே அவசரத்துக்கு நமக்கு கிடைக்காது. கடகடன்னு போட்டுட்டேன் சட்டியில். சரி சாரணி பார்த்தா ரொம்ப ஈரமாகிடுச்சு, போட்டால் தெளிக்கணும்னு சொல்லிட்டு அன்னக்கரண்டியை வச்சு எடுக்கிறேன். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இந்த ஃப்ரை மட்டும் சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மஷ்ரூம் வந்து க்ளீனாக தொடச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பவுலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், சோம்பும் மிளகு பொடியும் அரைச்சி வச்சுருப்பேன், அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தனியாவும் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன், அதையும் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அப்புறம் தயிர், இதெல்லாம் ஊற்றி நல்லா பச்சரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர், இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து இந்த என்னது மஷ்ரூமை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எண்ணெயில் போட்டேன். சான்ஸே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களும் இந்த மஷ்ரூம்லாம் சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேன், என் பையன் கேட்குறான்ட்டு. இப்போல்லாம் என் பையன் கேட்குறான்னு புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியனாக சமைக்க விடுறதில்ல, எல்லாமே நான்வெஜ் ஃப்ளேவரில் தான் செய்யணும். இது காளான் 65 போட்டுட்ருக்கேன். ஆனால் வாசம் உண்மையாக சூப்பராக இருக்குது. எங்கேயோ சாரணியெல்லாம் ஈரமாக இருக்குது, எண்ணெய் சட்டிக்குள்ளே விட முடியாமல். அதனால் இதுலேயே எடுக்கிறேன். நான் கடாயை வைக்கிறதுக்கு முந்தி பார்க்காம விட்டுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி, அப்புறம் காளான் 65 அண்ட் ரைத்தா. இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சீரக சம்பாவில் என்னது மஷ்ரூம் பிரியாணி
எங்கள் வீட்டுக்காரர் என்னை நக்கல் பண்ணுறாரு, என்ன பண்ணுறது, அதனால தான் இந்த சிரிப்பு. வேறு ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பால. எங்கள் வீட்டில் என்னை நக்கல் பண்ணுறாங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. என்னென்னா என் ஹஸ்பண்ட்க்கு நான் யூடியூப் சேனலில் ஏதாவது பேசுகிறதோ அதுக்காக இப்படி பண்ணுறதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் அலோவ் பண்ணுறாங்களா. நான் இதுக்காக நான் உங்ககிட்ட பேசும்போது இதை காமிச்சேன்னா, அது மட்டும் இல்லை, அவருக்கு எப்போயுமே வெஜிடேரியன் தான் நான் வெஜிடேரியன் தான் பிடிக்கும். வெஜிடேரியனை பற்றி நான் அப்படியே சொல்கிறேன்னா அப்படியே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டேன். இன்னொருத்தவங்க, அதாவது வெளியாள் கிடையாது, என் ஹஸ்பண்டே நான் இந்த மாதிரி வீடியோலாம் எடிட் பண்ணும்போது வந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே நான் நார்மலாகிடுவேன். ஸோ அப்படி சொல்லு, எப்படி செஞ்சேன் மியூட்டு போட்டால் தானே எல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குமே. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதில் பெப்பர் போட போகிறாராம். ஆனால் இந்த தட்டையும் டேபிள் மேட்டையும் பார்த்தா என்ன சொல்கிறது. ஓகே, என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து மஷ்ரூம் 65 சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி செஞ்சுட்டு தம்பி நானும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்தோம். சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனேன். கடாய்கிட்டேருந்து எண்ணெய்கிட்டேருந்து கடக்கடன்னு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே சும்மா வச்சுட்டேன்னா, இப்போ இதை வீடியோ எடு, இப்படி தான் பெப்பர் போடணும், பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு பெப்பர் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணாங்க. அப்போது எடுத்தேன் இந்த வீடியோ. ஆனால் அப்போ தான் அந்த தட்டை பார்த்தேன். அந்த தட்டு வந்து ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இதுக்குள்ளார என்னது அது குக்கருக்குள்ளே மாட்டிக்கிச்சு. நான் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு குக்கரில் கரெக்டாக மாட்டிக்கிச்சு. அப்போ இருந்த ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து தான் அந்த குக்கருக்குள்ளேருந்து தான் தட்டு எடுத்து கொடுத்தாங்க. அது என்னமோ அவங்க ஞாபகமாகவே அவங்க வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க வீட்டில் இருக்கிறப்ப தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப நல்ல ஹவுஸ் ஓனர். எனக்கு மேக்ஸிமம் ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்களாக தான் அமைவாங்க. அப்போ வந்து நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். நானும் எங்கள் அண்ணாவும் அந்த வீட்டில் இருந்தோம். ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. ரொம்ப லவ்லி. சூளைமேட்டில். அவங்க ஞாபகமாகவே அந்த தட்டை தூக்கியே போடாமல் வச்சிட்ருக்கேன் நான் இன்னை வரைக்கும். அதில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் அப்போ தான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த டேபிள் மேட்டையும் இந்த தட்டையும் பார்த்தா முடிஞ்சு கதைன்னு. இட்ஸ் ஓகே. நீங்களாம் எப்படின்னு தெரில, என் பையனை வெறுப்பேற்றுவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என் சிஸ்டர்ஸ் அப்படி தான். அதாவது பிடிச்ச பாட்டு அவங்களுக்கு இருக்கும், அது வேறு ராகத்தில் மொக்கையாக பாடி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கும். இப்போ என் பையன் என்கிட்ட சிக்கிட்டான். எதுக்கு எடுத்தாலும் அவனை வெறுப்பேற்றுவேன். கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துட்ருப்பான். நான் அதெல்லாம் கூட அப்படி அப்படியே ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருப்பேன், போடணும்னு நினப்பேன். இவன் கத்துவான், ஐயோ இப்படி பண்ணாதீங்கம்மா, நீங்கள் இப்படி பண்ணாதுன்னா அந்த மாதிரி. அதாவது அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அப்படியே ஆப்போசிட்டாக உல்ட்டாவாக ரொம்ப போரிங்காக பண்ணுறது, இரிட்டேட்டிங்காக பண்ணுறது. அதுக்கு தான் அவன் படிச்சுட்டு இருந்தான். திடீர்னு போய் இந்த பாட்டை எப்போ காமிச்சோமா எப்போயாவது ஹம் பண்ணுவான். அதை எனக்கு இப்படி தான் புரிஞ்சிருக்கேன். நான் இதை அப்படி பாடி காமிச்சதும் கடுப்பாயிட்டான். நீங்களும் உங்கள் குழந்தைகிட்ட அப்படி தான் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கா தவறுக்கா, இப்படி பேசாதே, இப்படி முறைக்காதே, தவறுக்கா தவறுக்கா. அப்படி தாங்க அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு காதில் விழுவுது. அது என்ன லைன்னு எனக்கு தெரியாது. அப்படி பாடினா அவன் கோச்சிக்கிறான். வெளில போய் பண்ணணுமா? பார்த்தீங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.